கர்த்தர் நல்லவர். உங்கள் அனைவரையுமே நான் இந்த சர்வீஸ்க்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமா ஒன்று கூடி ஆண்டவர் ஆராதித்து நம்மளுக்கு இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் நம்ம உடைக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். நம்ம சபையில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ உற்சாகமாக பாடணுமோ அதே போல் நம்ம வீட்லேயும் உற்சாகமாக பாட போகிறோம். ரெடியா? எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பெலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது அரணானார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பெலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது அரணானார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தத்தோடு ஆராதிப்போம், ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பெலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது அரணானார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்ணீரை துடைத்தவரை ஆராதிப்போம், கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்ணீரை துடைத்தவரை ஆராதிப்போம், கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காத்த கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிப்போம், ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பெலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது அரணானார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லி இந்த பாட்டை ஆண்டவருக்காக பாடுவோமா? கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல காத்து வந்திருக்காரு, அவருக்கு அந்த பாட்டு நம்ம சந்தோஷமா பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி
சொல்லி பாடுவேன் நாதனேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி பாடுவேன் நாதனேசுவின் நாமத்தை நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன் நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்று பயப்படனே சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்று பயப்படனே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவேன் நாதனேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி பாடுவேன் நாதனேசுவின் நாமத்தை நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன் நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் கடந்த என் நாட்கள் வாழ்வில் முழுவதும் என்னை பாடுவோமா திருப்பியும்? செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கருத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே கருத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே நல்லவரே சொல்லுங்க, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவேன் நாதனேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி பாடுவேன் நாதனேசுவின் நாமத்தை நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன் நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே ஆமென். நம்ம கடவுள் எப்பவுமே நல்லவர், நம்மளுக்காக நன்மைகள் மட்டும்தான் செய்வார். ஆமென். அடுத்ததாக நம்ம பாடுவோமா? பாடுவேன் நான் அவர் நல்லவரே, வாழ்த்துவேன் நான் அவர் வல்லவரே, நீரே நீதியின் தேவன். இதை நம்ம கரங்களை உயர்த்தி பாடுவோமா? பாடுவேன் நான் பாடுவேன் அவர் நான் நல்லவரே, நல்லவரே வாழ்த்துவேன் நான் வாழ்த்துவேன் நான் நல்லவரே, வல்லவரே பாடுவேன் நான் பாடுவேன் நான் நல்லவரே, நல்லவரே வாழ்த்துவேன் நான் வாழ்த்துவேன் நான் நல்லவரே, வல்லவரே நீரே
தேவன் நீரே, என் நீதியின் தேவன் நீரே, என் ரட்சிப்பின் தேவன் நீரே, என்னை காண்கின்ற தேவன் நீரே, என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானமே சமாதானமே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, துணையாளரே துணையாளரே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானமே சமாதானமே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, துணையாளரே துணையாளரே. நீரே என் நீதியின் தேவன் நீரே, என் ரட்சிப்பின் தேவன் நீரே, என்னை காண்கின்ற தேவன் நீரே, என்னை காக்கின்ற தேவன் நீரே, என் நீதியின் தேவன் நீரே, என் ரட்சிப்பின் தேவன் நீரே, என்னை காண்கின்ற தேவன் நீரே, என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ருவா, யெகோவா ருவா, நல்மேய்ப்பரே நல்மேய்ப்பரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகமளிப்பீ சுகமளிப்பீ. யெகோவா ருவா, யெகோவா ருவா, நல்மேய்ப்பரே நல்மேய்ப்பரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகமளிப்பீ சுகமளிப்பீ. நீரே என் நீதியின் தேவன் நீரே, என் ரட்சிப்பின் தேவன் நீரே, என்னை காண்கின்ற தேவன் நீரே, என்னை காக்கின்ற தேவன் நீரே, என் நீதியின் தேவன் நீரே, என் ரட்சிப்பின் தேவன் நீரே, என்னை காண்கின்ற தேவன் நீரே, என்னை காக்கின்ற தேவன். ஆமென். அடுத்த பாடலா ஆண்டவருடைய நாமங்களை பற்றி நம்ம பாட போறோம். நம்ம ஆண்டவருடைய நாமங்களை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம பாடணும்னா ஆண்டவர் அந்த இடத்துல அந்த நாமங்களுக்குரியவரா வந்து நிற்க போறார். நம்மளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, சுகம் தேவை அப்படின்னா நீங்க என்ன பாடலாம்? யெகோவா ரஃபா, நம்மளுக்கு நற்சுகம் தருகிற தேவனா இருக்கிறாரு. அந்த இடத்துல நீங்க அப்படி அவரை கூப்பிடும்போது அவர் யெகோவா ரஃபாவா வந்து அங்க இறங்க போறார். நம்ம பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? யெகோவா ஈரே, என் தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ரஃபே, எனக்கு சுகம் தருகிற தேவனா இருக்கிறீர் என்று கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவா ரஃபே, நற்சுகமே. யெகோவா மெக்காதேஷ், பரிசுத்தமாக்குவீர். யெகோவா நிசி, என் வெற்றி கொடி. யெகோவா ரோஹி, அவர் எந்தன் மேய்ப்பர். யெகோவா ஷாலோம், சமாதானம். யெகோவா சிக்கேனு, அவர் எந்தன் நீதி. யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு. மறுபடி பாடுவோமா? யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவா ரஃபே, நற்சுகமே. யெகோவா மெக்காதேஷ், பரிசுத்தமாக்குவீர். யெகோவா நிசி, என் வெற்றி கொடி. யெகோவா ரோஹி, அவர் எந்தன் மேய்ப்பர். யெகோவா ஷாலோம், சமாதானம். யெகோவா சிக்கேனு, அவர் எந்தன் நீதி. யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு. இன்னொரு தரம் பாடுவோமா? யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். ஆண்டவருடைய நாமங்களை உயர்த்தி பாடுவோமா? சுகமே யெகோவா மெக்காதேஷ், பரிசுத்தமாக்குவீர். யெகோவா நிசி, அவரே நமது வெற்றி கொடியா இருக்கிறாரு. யெகோவா ரோஹி, அவர் எந்தன் மேய்ப்பர். யெகோவா ஷாலோம், சமாதானம். யெகோவா சிக்கேனு, அவர் எந்தன் நீதி. யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு. யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு. யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு. ஆமென். இந்த பாடலை இன்னும் ஒரு விசை பாடுவோமா? ஆண்டவருடைய நாமங்களை மறுபடியும் ஒரே ஒரு தரம் உயர்த்தி பாடுவோமா? யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவா ரஃபே, நற்சுகமே.
யெகோவா மெக்காதேஷ் பரிசுத்தமாக்குவீர். யெகோவா நிசி என் வெற்றி கொடி. யெகோவா ரோஹி அவர் எந்தன் மேய்ப்பர். யெகோவா ஷாலோம் சமாதானம். யெகோவா சிக்கேனு அவர் எந்தன் நீதி. யெகோவா ஷம்மா கர்த்தர் நம்மோடு. யெகோவா ஷம்மா கர்த்தர் நம்மோடு. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுப்போமா? ஆண்டவர் நம்மளுக்கு துதிகளுக்கு பாத்திரரா இருக்கிறாரு. சில விஷயம் மாத்திரம் நம்ம ஆண்டவரை உயர்த்தி நம்ம ஆராதிப்போமா? நமக்கு ஜீவன் தருகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம விழுந்து போன இடங்கள்ல நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனா இருக்கிறாரு. அவரோட அன்புக்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் நம்ம மேல அவ்வளோ அன்பா இருக்கிறாரு. நம்ம அவரை விட்டு விலகினாலும் நம்மளை தேடி வந்து தேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. பாடுவோமா? ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க. நம்ம இருக்கிறதே நம்ம ஆண்டவரை ஆராதிச்சு துதிக்கிறது தான். நம்மளுக்கு கஷ்டமான வேலை இருக்கலாம், நம்மளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். உயர்த்துவோமா? ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க. இந்நாள் வரைக்குமா நீங்க எங்க கரங்களை பிடித்து, இந்நாள் வரைக்குமா எவ்வளோதான் சோதனைகள் வந்தாலும் நீங்க எங்க கரத்தை விடலை ஏசப்பா. நீங்க எங்க கூடவே இருந்து நீங்க எங்களுக்கு வழிகாட்டியா இருந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு பெரிய காரியங்களை நீங்க எங்களுக்கு செய்துகிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. நாங்க உங்களை ஆராதிக்கிறோம். நீங்க ஆராதனைக்குரியவரா இருக்கிறீங்க. நாங்க உங்களை துதிக்கிறோம். எங்களுக்கு துதிகளின் பாத்திரரா இருக்கிறீங்க. நாங்க எல்லாவற்றையும் நாங்க உங்க கருத்துல தரோம் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. அப்படி இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ள ஜனங்களாக கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். நம்மளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அவர் இல்லவே இல்லை. நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. நம்மளை விட்டு விலகுகிற தேவன் கிடையாது. அவர் சொன்ன வாக்கு அவர் காப்பாத்துகிற தேவன். மனுஷர்கள் விலகி போகலாம், அவர் மனமாற மனுபுத்திரன் இல்லை, அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அவர் இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் அவங்க கூட இருப்பேன்னு சொன்னாரு. அவர் இன்ன வரைக்கும் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை கைவிடுகிற தேவனே இல்லை. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில போனாலும் மனுஷர்கள் நம்ம முங்கணும்னு நினைக்கிற இடத்துல கூட கர்த்தர் நம்மளை கைப்பிடிச்சு நடக்க வைக்கிற தேவன். ஆமென். நம்ம கைகளை உயர்த்தி பாடுவோமா? இந்த பாடல இன்னொரு ஜீவன் தந்தீர் உம்மை நான் ஆராதிப்பேன், வாழ வைத்தீர் உம்மை ஆராதிப்பேன், தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிப்பேன், உங்களை எந்நாளும் நான் ஆராதனை செய்வேன். ஆண்டவரே, உங்களை நான் எந்நாளும் ஆராதனை செய்வேன், உங்களை எந்நாளும் ஆராதித்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே, உங்களை ஆராதனை செய்கிற சத்தம் ஆண்டவரே என்னுடைய நாவல்ல தொனிக்கட்டும். நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிற சத்தம் எங்க வீடுகள் தோறும் தொனிப்பதாக. ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் உங்க வீடுகள்ல தொனிப்பதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல தாம்பரம் முழுவதுமாக, சென்னை முழுவதாக தேவனை துதிக்கிற துதியின் ஒலி உங்களோட வீடுகள் தோறும் தொனிக்கட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே, உங்களை நாங்க ஆராதிப்போம் இயேசு சுவாமி, உங்களை மட்டுமே ஆராதிப்போம், உங்களை நாங்க உயர்த்துவோம் ஏசப்பா. ஷபரபா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க,
வாழ வைத்தீர். சொல்லுங்க, உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர். உம்மை ஆராதிக்க சொல்லும் ஆண்டவர் நோக்கி, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீசஸ், உம்மை ஆராதிப்போம். உம்மை என்னாலும் சொல்லுங்களேன். ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க. ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க. வாழ வைத்தீரே ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க. Yes Lord, உம்மை ஆராதிக்கிறோம். என்னாலும் ஆராதிப்போம் இயேசு சுவாமி. கைகளை உயர்த்தி உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். சொல்லுமா, வாய்களை விரிவா திறந்து. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை ஆராதனை சொல்லுங்க முழு உள்ளத்தோட. ஆண்டவரே, உம்மை நாங்க ஆராதிக்கிறோம் இயேசு சுவாமி. ஓ நீரே நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர். ஷபரபதனமா, நீரே மகிமையுடையவர். ஜீசஸ் ஜீசஸ், உம்மை ஆராதிக்கிறோம். நீங்க ஒருவரே துதிக்கு பாத்திரர் இயேசு சுவாமி. கனத்துக்கு பாத்திரர் ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரர் இயேசு சுவாமி. சொல்லுவோமா, தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீரே. Thank you Jesus. எங்களை தூக்கி சுமக்கிறதுக்காக நன்றி இயேசு சுவாமி. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே. Thank you Jesus. Thank you Jesus. சபையா எங்களை தூக்கி சுமக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பமா எங்களை தூக்கி சுமக்கிறதுக்காக நன்றி இயேசு சுவாமி. இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே, உங்க தோள்ல நாங்க அடைக்கலம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நன்றி இயேசு சுவாமி. பயம் இல்லாம வாழ்ந்திடுவோம் ஆண்டவரே. தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீரே. உந்தன் தோள்களில் பயமின்றி வாழ்ந்திடுவேன். கடைசி வாட்டி சொல்லமா, தூக்கி சுமப்பீரே. நன்றி இயேசுவே. வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் லாக்டவுனாக இருப்பதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற எல்லா ஆராதனையும் சனிக்கிழமை காலை 5 மணிக்கு முதலாவது ஆராதனையும், சனிக்கிழமை 7 மணிக்கு இரண்டாவது ஆராதனையும் நடைபெறும். மேற்கு தாம்பரத்தில் 6:30 மணிக்கு SGS மகாலில் ஆராதனை நடைபெறும்.
மாலை 6:30 மணிக்கு கிழக்கு தாங்கரம் சபையில் ஆராதனை நடைபெறும். தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனாக இருப்பதினால் அந்த ஆராதனைகள் அனைத்தும் அப்படியே சனிக்கிழமைக்கு மாற்றப்பட்டுள்ளது. முதலாவது ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 7 மணிக்கும் மேற்கு தாம்பரத்தில் HES மஹாலில் ஒரு ஆராதனை நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு கிழக்கு தாம்பரம் சபையில் ஆராதனை நடைபெறும். தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து உங்களை வர்த்திக்க பண்ணுவார் என வாக்குத்தத்த வசனத்தின்படி உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக தகப்பனை இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தை தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வாய் என வாக்குத்தத்த வசனத்தின்படி பெரிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்பெறாக கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம பாஸ்டருக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஜீவனை கர்த்தர் திரும்ப காப்பாற்றியிருக்கிறார். அதற்காக ஜெபித்த உதவின ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் சபையாராய் நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருவார் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் வீட்டிலிருந்து நம்முடைய போதகர்களுக்காக ஒவ்வொரு நேரமும் எடுத்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல சுகத்தை அவருக்கு கர்த்தர் தந்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நம் கரங்களை வானத்து நேராக உயர்த்தி அவருக்காக ஜெபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற தெய்வம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு தந்த ஆண்டவரே நல்ல சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா தீமைக்கு கர்த்தர் நீங்கள் விலக்கி பாதுகாப்பேன் என சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்ததற்காக அன்று நாங்கள் சபையாராய் இணைந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று ஜெபித்து கொடுத்த ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் பிரத்யேகமாய் நீ அதற்கேற்ற பிரதிபலன் தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். போதகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அதிசயத்தின் கரம் செயல்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக, அன்று செய்த எல்லா உபகரணங்களுக்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்னும் பலனையும் ஆற்றலையும் சத்துவத்தையும் சரீரத்துக்கு தந்து அவரை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னோடு இருக்கிற தெய்வம் நான் சர்வ வல்லமையின வேத வசனத்தின்படி சர்வ வல்லவருடைய கரம் அன்று பாஸ்டர் மேலே வைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கர்த்தரின் ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் வைராக்கியமாக எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நாம் இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா வியாதி இந்தியா முழுவதும் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய சபை மக்களுக்கு தாம்பரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்று நம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது அன்றுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தாம்பரம் பட்டணத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அன்று எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். தீங்கு நாளில் கூடாரம் மறைவில் வைத்து பாதுகாப்பேன் என வேத வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாப்பில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தயவு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவருடைய அனுக்கிரகம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். Problems in your mind. இந்த இடத்துல நீங்க நிறைய பிரச்சனைகளோட நீங்க இங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம். You might be sitting with a lot of sickness in this place. நிறைய சுகவீனத்தோட அமர்ந்து கொண்டிருக்கலாம். You might need a miracle in this place. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையாக இருக்கலாம். I want you to sing this with me. இந்த பாடலை நீங்க என் கூட இணைந்து பாடும்படியா கேக்குறேன். As you sing, நீங்க பாடும் பொழுது the grace of God will cover your life. தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையை மூடிக்கொள்ளும். Hallelujah. Hallelujah. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை எவ்வளவு பேரை நம்புறீங்க? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே மாறாத ஷபரமனமா கிருபையே. நன்றி அப்பா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின. உடைஞ்சிருக்கிறீங்களா? பாடுங்க. உடைக்கப்பட்ட நீர்
எனக்கு யாருமே இல்லாத நேரத்துலப்பா நீங்க மட்டும்தான் இருந்தீங்கப்பா. ஓ கிருபையே கிருபையே மாறாத, ஓ கிருபையே கிருபையே மாறாத. Lord, hide me behind the cross today. ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக என்னை மறைத்துக் கொள்ளுங்க. Today let us experience you in a new level. ஆண்டவரே உங்களை ஒரு புதிய வண்ணத்தில் ஆண்டவரே உங்களை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. Your people have come to hear your word, God. ஆண்டவரே உங்க ஜனங்க உங்க வார்த்தையை கேட்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. Not to hear from a man. ஒரு மனுஷன் பேசுவதை கேட்பதற்கல்ல. Shut me down. என்னை மூடி And you open up. நீங்க வெளிப்படுங்க. Only you speak. நீங்க மட்டும் பேசுங்க ஆண்டவரே. People will not see Melvin. ஜனங்கள் மெல்வினை பார்க்க வரல. But they will see the God behind Melvin who speaks today. ஆண்டவரே மெல்வின்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரை ஜனங்கள் பாப்பார்கள் ஆண்டவரே. Thank you Lord, we worship you. உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறோம். Amen and amen. Please be seated. அமர்ந்து கொள்ளுங்கள். It's such a joy for us to come together like this. ஒன்றா இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த சந்தோஷம். As all of you know, Sunday is a lockdown. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் ஆன நாள். But Saturday is a breakdown. ஆனா சனிக்கிழமை ஒரு திறப்பின் நாள். Hallelujah. Hallelujah. Sunday is a lockdown. Sunday lockdown. But Saturday today is a breakdown. ஆனா இன்னைக்கு ஒரு பிரேக் டவுன். Why we are going to have a breakdown? ஏன் நம்மளுக்கு ஒரு திறப்பு நாள்? When breakdown happens, we get prepared for the lockdown. ஏனா உடைப்பு நடக்கும்போது ஒரு லாக்டவுனுக்கு தயாராகுறோம். You and me know how Paul was put into jail. பவுல எப்படி அவங்க சிறைச்சாலையில போட்டாங்க நம்மளுக்கு தெரியும். Paul and Silas stuck in jail. பவுலும் சீலாசும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கும்போது அவங்க சங்கிலியால கட்டப்பட்டிருந்தாங்க. In a stinky place. ஒரு நாற்றம் அடிக்கப்பட்ட இடத்துல. And water coming all over that place. அங்க சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது. And they could not go out. அவங்களால வெளியே செல்ல முடியவில்லை. Why? It was a lockdown. ஏனா அவங்க அடைக்கப்பட்டிருந்தார்கள். But during a lockdown, God will bring a breakdown. ஏனா அடைப்பின் மத்தியில தேவன் ஒரு கட்டவிழ்த்தலை கொண்டு வந்தார். During the lockdown, the walls began to shake. ஏனா ஒரு அடைப்பின் மத்தியில செவர்கள் அதிர துவங்கின. And the foundation began to move. அங்க இருக்கிற ஃபவுண்டேஷன் அதிர தொடங்குச்சு. Can I tell you something? அஸ்திபாரம் அசைந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அஸ்திபாரம் அசைந்தது. அஸ்திபாரம் அசைஞ்சதுன்னு பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீங்க எங்கெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு லாக்டவுன்ல இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த ஃபவுண்டேஷனே ஆட செய்ய எங்க ஆண்டவரை பண்ணுவாரு. நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா நல்லா தட்டி இருக்கணுமே. When you are in a lockdown, God is working in your breakdown. மூடப்பட்ட சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு ஒரு கட்டவிழ்த்தலுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். When you are looking up to see God to do something from heaven, he is already shaking your foundation. நீங்க தேவனை நோக்கி வானத்துக்கு நேராக உங்க கண்களை ஏறெடுத்து ஆண்டவர் ஒன்னு செய்வதற்காக பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல தேவன் உங்க அஸ்திபாரத்தை அசைத்து கொண்டிருக்கிறார். Oh hallelujah. Hallelujah. I believe the foundation of this ministry began to go into a lockdown, but God is shaking the foundation so he can create something new from this place. நம்ம நினைக்கிறோம் தேவன் இந்த ஊழியத்தின் அஸ்திபாரங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல தேவன் ஒரு அஸ்திபாரத்தை அசைத்து ஒரு புதிய காரியத்தை துவங்கி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. I believe today is the day of your victory. இன்றைய தினம் உங்களுடைய வெற்றியின் நாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்புறவங்க மட்டும் ஒரு ஹalleluya. நம்புறவங்க மட்டும் ஹalleluya சொல்லுங்க. ஒரு நல்ல ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. எனக்கு தெரியும் இன்னைக்கு சண்டே இல்ல, நீங்க வந்து சர்ச்சியா இல்ல இன்னைக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லாதனால நீங்க சபையில இருக்கிற மாதிரி இல்ல போல இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம், எங்கெல்லாம் நம்ம கூடுறோமோ அவங்கெல்லாம் அவர் இருப்பாரு. ஆமென். எவ்வளவு பேரை நம்புறீங்க? ஆமென். அடுத்தவங்களுக்கு சண்டே தான் லாக்டவுனு, நாங்கள் சாட்டர்டே வர்ஷிப் பண்ணுவோம், மண்டே வர்ஷிப் பண்ணுவோம், டியூஸ்டே வர்ஷிப் பண்ணுவோம், நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். அதை யாருமே தடுக்கவே முடியாது. நம்புறவங்க மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுவோமா? அவங்களுக்கு சண்டே தான் பார்க்கும்போது சர்ச் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு டெய்லி சர்ச். ஹalleluya.
we come together to shake the foundations. நம்ம ஒன்றாக வருவதற்கு காரணம் அஸ்திபாரங்களை அசைப்பதற்காக. Only two people, ரெண்டே நபர் தான், Paul and Silas, பவுலும் சீலாசும். but their prayer and worship shook the foundation. அவங்களுடைய ஜெபமும் ஆராதனையும் அஸ்திபாரத்தை அசைத்தது. We are more than two people in this place. ரெண்டு பேருக்கு மேலாகவே இருக்கிறோம் இந்த இடத்துல. When we pray here, நம்ம இங்க ஜெபிக்கும் பொழுது the hospital foundation will shake. அங்க மருத்துவமனையின் அஸ்திபாரம் அசைய போகிறது. ஓ ராமா ஷாகா, எவ்வளவு பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இங்க ஜெபம் பண்ணுவோம், ஆனா அங்க நம்ம பாப்போம். ஆமென். Hallelujah. Hallelujah. I want to say thank you for every church member who was praying. ஜெபித்த ஒவ்வொரு சபை ஜனங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். Because when I sat with pastor, ஏன்னா நான் போதகரோட அமர்ந்து இருக்கும் பொழுது, and I said, pastor எப்படி இருக்கீங்க? நான் பாஸ்டரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஜம்முன்னு இருக்கிறேன். எப்படி பாஸ்டர் இப்பதான் முடிச்சிட்டு வந்தீங்க? அவர் சொன்னாரு, என் சபை மக்கள் எனக்காக ஜெபம் பண்றாங்கப்பா. அவங்க ஜெபம் பண்ண எனக்கு ஸ்ட்ராங்கா தான். ஐயோ கையை தட்டு. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணீங்க உங்க பாஸ்டருக்காக? எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. Thank you for praying. நீங்க போதகருக்காக ஜெபித்ததற்காக நன்றி. ஆனா நிறுத்திடாதீங்க. Continue to pray for him. அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். You know, I really believe நான் விசுவாசிக்கிறேன். now there will be a new shift in the ministry. ஊழியத்துல ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது என்று. He's gone and touched something, அவர் எதையோ தொட்டுட்டு வந்திருக்கிறார். and he's got a new encounter. ஒரு புதிய சந்திப்பு. And I believe when he comes into the service, அவர் மறுபடியுமாக இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது the ministry will take off to another level. இந்த ஊழியம் அடுத்து வேற லெவலுக்கு போகுது. Hallelujah. Hallelujah. I can sense that in my spirit. என்னுடைய ஆவியில என்னால உணர முடிகிறது. And if the ministry goes to the next level, ஊழியம் வேற அளவுக்கு செல்லும் பொழுது you and me will also go to the next level. நானும் நீங்களும் அடுத்த கட்ட நிலைமைக்கு செல்ல போகிறோம். Hallelujah. Hallelujah. So நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. Every day at least for 1 hour pray for your pastor. ஒரு மணி நேரமாவது உங்களுடைய போதகருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். You have 24 hours. 24 மணி நேரம் இருக்கிறது. At least 1 hour. ஒரு மணி நேரமாவது. I know a lot of people are praying more than 1 hour. நிறைய பேர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். That is good. அது நல்லது. But minimum 1 hour. ஒரு மணி நேரமாவது குறைந்தபட்சம். How many of you can say you will do that? நீங்க அத செய்வேன் எத்தனை பேர் சொல்றீங்க? Because prayer changes things. ஏனா ஜெபம் காரியங்களை மாற்றும். This is a praying church. இது ஒரு ஜெபிக்கிற சபை. A praying church is a powerful church. ஒரு ஜெபிக்கிற சபை வல்லமையான சபை. My mother comes from a Catholic background. எங்க அம்மா ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. And one thing that they believe, அவங்க விசுவாசிக்கிற ஒரு காரியம், a family that prays together ஒரு குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் stays together. ஒன்றாக இணைந்தே இருக்கும். A church that prays together சேர்ந்து ஜெபிக்கிற சபை stays together. அது சேர்ந்து இருக்கும். Hallelujah. Hallelujah. Enemy's biggest distraction, சத்துருக்கு பெரிய அவனை சிதறடிக்கிற பெரிய காரியம், இந்த கேரம் போர்டு அடிச்சா எல்லாம் காயின்ஸும் அப்படி மூவ் ஆகுமே. பார்த்துருக்கீங்க தானே? கேரம் போர்டு விளையாடும் போது காயின் எல்லாம் மூவ் ஆகணும். அதுதான் அவனோட பிளானு. ஆனால் எல்லா காயினும் பாக்கெட் பண்ணுறது எங்கள் ஆண்டவரோட பிளானு. Hallelujah. Hallelujah. He will move everybody to different places. பிசாசு எல்லாரையும் சிதறடிப்பான் வேற வேற இடங்களுக்கு. But all of us are connected with our spirit. ஆனா நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இணைக்கப்பட்டு And இருக்கிறோம். when we connect together and pray, நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது God will do great things. தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார். Mark chapter 2. மார்க் 2ஆம் அதிகாரம். பாஸ்டர் இப்போதான் பிரசங்கத்துக்குள்ளே போறீங்களா? ஆமா. Mark chapter 2. மார்க் 2ஆம் அதிகாரம். Somebody read verse 1. 1ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களே. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் இது பாருங்க, the Bible says it like this: he entered Capernaum after few days. சில நாட்களுக்கு பின்பதாக அவர் கப்பர்நகமுக்கு சென்று and he went into a house. அவர் ஒரு வீட்டுக்குள்ளாக நுழைந்தார். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது சத்தமா இருந்ததா. அவர் வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க சத்தமே இல்லை. ஆண்டவர் வர இடத்துல வந்தா அங்க கண்டிப்பா ஒரு சத்தம் வரும். ஆமென். எவ்வளவு பேரை நம்புறீங்க? என் வாழ்க்கையில சத்தமே இல்லையே பாஸ்டர், எதுவுமே நடக்கல பாஸ்டர், எதுவுமே மூவ் பண்ணல பாஸ்டர் நினைக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறேன், அவர் உள்ள வந்தாருன்னா அவர் சத்தம் எழும்பும். எவ்வளவு பேரை நம்புறீங்க? இங்க வர சத்தம் எழும்பும் மாதிரி நான் கேட்கிறேன். Can a noise be raised in this place right now? இந்த இடத்துல ஒரு சத்தத்தை உயர்த்துங்களேன். சத்தம் சத்தம் சத்தம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சத்தம்னா
ராஜாண்ணா சத்தம்னா எப்படி இருக்கும்? நீங்க பண்றீங்களா? 1 2 3 அப்படி இருக்கணும் சத்தம். Can we read it? 1 2 3 ஒரு சத்தம். ஹalleluya. சோ அவர் உள்ள போகும்போது ஒரு சத்தம் எழும்புச்சா. ஆண்டவருக்காக ஒரு சத்தத்தை எழுப்புற ஒரு குரூப்பா நம்ம இருக்கணும்னு நான் விரும்புறேன். அவர் உள்ள வரும்போது ஒரு சத்தம் எழும்புச்சா. அந்த சத்தம் என்ன சைனுனா, ஒரு குழந்தை பிறக்கும் போது சத்தம் இல்லைன்னா அது ஒரு செத்த குழந்தைன்னு அர்த்தம். ஆனா வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன குழந்தை பண்ணுமா? சத்தம் போடுமா. நான் விரும்புகிறேன் இந்த நம்மலாம் சத்தம் போடாத ஒரு ஜனங்களா பார்க்கணுன்னு. கவர்மெண்ட்டும் நம்புது, ஜனங்களும் நம்புறாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இது காட்டிலும் நம்ம ஒரு சத்தத்தை எழுப்புவோம். நம்ம சத்தத்தை எழுப்புவோம். நல்லா கையை தட்டி நாங்கள் ஒரு சத்தத்தை எழுப்புவோம். ஏன்னா ஆண்டவர் எங்க மத்தியில் வந்துட்டாரு. Hallelujah. God is come into our midst. கர்த்தர் நம்ம நடுவுல வந்துட்டாரு. And verse number 2 goes on to say, இரண்டாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? when Jesus showed up there was a crowd. அங்க இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஒரு பெருக்கூட்டம் வந்தது. Everywhere in the Bible wherever Jesus goes there's a crowd. இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் ஜனக்கூட்டம் இருந்தது. Why? ஏன்? Because they want to know what he's going to do today. ஏன்னா அவர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கிறதுக்காக ஜனங்கள் ஆசையாக இருந்தார்கள். They don't come to see whether he can do it. அவரால செய்ய கூடுமான்னு பார்க்கிறதுக்காக வரல. But they come to see what he's going to do. அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்க்கிறதுக்காக வந்தாங்க. சில நேரம் ஆண்டவர் போயிருப்பார், ஒண்ணுமே பண்ண கூடாதுன்னு போயிருந்தாலும் இவங்க வந்து உசுப்பேத்தி எங்க ஆண்டவர் ஏதாவது ஒன்று பண்ண வச்சுட்டு போயிட்டு. எவ்வளோ பேரை நம்புறீங்க? அவர் சும்மா இங்கே வந்தாலும் என் ஃபேத்துனால ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் போறாருன்னு நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி. என் விசுவாசத்தினால தேவன் இங்க வந்துட்டாரு, ஏதோ செய்ய தான் போறாருன்னு நம்புறவங்களாம் கை தட்டுங்க. He just went there. ஆண்டவர் அங்க வந்தார். But they came with expectation. ஆனா ஜனங்களோ எதிர்பார்ப்போட வந்தார்கள். If you come here with expectation, நீங்க எதிர்பார்ப்போட இங்க வந்திருக்கும் பொழுது, even if he just came for this place, நீங்க அவர் தற்செயலா இந்த இடத்துக்கு வந்திருந்தா கூட you will still get your miracle. உங்களோட அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Because your expectation becomes a platform for God to do a miracle. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையாக மாறுகிறது. How many of you are expecting a miracle? எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள்? If you come here expecting a miracle, நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருந்தால் God will definitely honor his word. தேவன் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. Watch what the Bible says. வேதாகமம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. Read verse 2. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். There is no way. அங்க வழியே இல்ல. But my God has another name. ஆனா என்னோட ஆண்டவருக்கு வேற ஒரு பெயர் இருக்கு. Where there is no way he will. வழிகள் இல்லாத இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? வழியை உண்டு பண்ணுகிற தேவன். That's his name. அது அவருடைய நாமம். இது போய் அவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே வழியே இல்லைன்னு யாராவது போய் எங்க ஆண்டவர் அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் அவர்கிட்ட போயிட்டு வழியே இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம பிரேயர் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே எந்த வழியும் இல்லை, வழியை பார்த்தே நம்ம வந்து எந்த வழியும் இல்லைன்னு சொல்லுவோம். எவ்வளோ பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? They're looking at him and saying there is no way, but he is the way. ஜனங்கள் அவரை பார்த்து சொல்றாங்க வழியே இல்லைன்னு, ஆனா அவரே வழியாக இருக்கிறார். There was no room. அங்க இடம் இல்லாமல் இருந்தது. You know why? ஏன் தெரியுமா? When Jesus walks in, he fills the room. ஏன்னா அவர் ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்தை நிரப்பி விடுகிறார். His presence fills the room. அவரோட பிரசன்னம் அந்த அறையை நிரப்பி விடுகிறது. This is for everybody who's feeling lonely, broken and separated and staying in your homes, in your offices, in many times in our life. பல வேளைகள்ல நம்மளுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு தனியா இருக்கிற அனுபவத்துல நம்ம அலுவலகத்துல நம்ம வேலை ஸ்தலத்துல வீட்ல அப்படி உணர நேரத்துல sometimes in life சில வேளைகள்ல you can stay in a family with a lot of people, குடும்பத்துல நிறைய பேர் இருக்கலாம், but you will feel lonely. ஆனா நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்ச்சியோட இருப்பீங்க. You can sit in a church with 400 people, 400 பேர் இருக்கிற சபையில உட்கார்ந்திருந்தா கூட but you can still feel lonely. நீங்க தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கலாம். But sometimes, ஆனா சில வேளைகள்ல most of the time, பல வேளைகள்ல, no, actually all the time, எல்லா டைமும், sometimes most of the time, but actually all the time, சில வேளைகள்ல பல வேளைகள்ல முக்காவாசி எல்லா நேரமுமே only you and God is enough for you to not feel lonely ever in your life. ஆண்டவரும் நீங்களும் போதும், நீங்க எப்பயுமே தனிமையாக உணர தேவையே இல்ல. Hallelujah. Hallelujah. Jesus fills the room and he's the way.
தேவன் அந்த அறையை அவருடைய பிரசன்னத்தினால நிரப்புகிறார். அவரே வழியாக இருக்கிறார். as much as about the door. அந்த கதவை பத்தி சொல்றதும் The Bible, read it. வேதத்தை வாசிப்போம். Verse 2. இரண்டாவது வசனத்தை. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். What did he do? அவர் என்ன செய்தார்? He preached the word. வசனத்தை போதித்தார். The spoken word வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை is preaching the written word. எழுதப்பட்ட வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். The spoken word, அவரே வார்த்தையானவர், is preaching the written word. எழுதப்பட்ட வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். That means the revelation வெளிப்பாடு is speaking information. அது வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறது, தகவலை பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் பேசுறது யார பத்தி? அவர் பத்தி தான். யார பேசுறாங்க? அவர் தான். யாரை பத்தி பேசுறாரு? அவரை பத்தி தான் பேசுறாரு. எங்கிருந்து பேசுறாரு? அவர் வார்த்தையிலிருந்து பேசுறாரு. இப்போ எல்லாமே அவரே ஆயிருச்சே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ளேயே ஒரு மிரக்கல் இருக்கும். அவர் தான் மிரக்கலும் பண்ணுவார். அவரே ஒரு மிரக்கலாக மாறுவார். எவ்வளோ பேரை நம்புறீங்க? அவர் உள்ள வந்தார்னா அவர் பேசும்போது மிரக்கல், அவரே ஒரு மிரக்கல், அவர் நடந்தா ஒரு மிரக்கல், அவர் மூச்சு விட்டா ஒரு மிரக்கல், அவர் பார்த்தா ஒரு மிரக்கல், இங்க உள்ள வந்த அவர் மிரக்கல், வெளியே போன அவர் மிரக்கல். ஏன்னா எல்லாமே அவரே பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடுவாரு. எவ்வளவு பேரை நம்புறீங்க? அவர் மட்டும் வந்தா போதும், அவர் மட்டும் வந்தா போதும். எவ்வளவு பேரை நல்லா கையை தட்டி சொல்லுவீங்க? அவர் மட்டும் வந்தா போதும், மட்டும் வந்தா போதும். ஹல்லேலூயா. நீர் வந்தா சூழ்நிலை முடியாததும் ஆகதான் பார்க்கலாம், ஆகதான் பார்க்கலாம், ஆகதான் பார்க்கலாம். verse number 3, மூன்றாம் வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். எவ்வளவு பேர் வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர். உங்க கால்குலேஷன் எங்கேயோ தப்பா போகுது போல. எவ்வளவு பேர் வந்தாங்க? 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, ஆனா 5 பேர் வந்தாங்க. இப்படிதான் நம்ம பைபிளை தப்பு தப்பா வாசிப்போம். பாஸ்டர் எவ்வளவு பேர் வந்தாங்க? 4 பேர் பாஸ்டர். 5 பேர் வந்தாங்க. 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, ஒருத்தர் படுத்துட்டு வந்தார். மல்லாக்கா மல்லாக்கா அப்படியே காலெல்லாம் விரிச்சு போட்டு எந்த கவலையும் இல்லாத. ஏன்னா ஏன்? என் நண்பர்கள் என்னை தூக்கிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The Bible says it like this, வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, that 4 friends carried him and came. 4 நண்பர்கள் அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள். எதுக்காக? For him to receive a miracle. ஏனா ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. If parents brought him, I will understand. பெற்றோர்கள் கூட்டிட்டு வந்தா நான் புரிந்து கொள்வேன். If relatives brought him, I'll understand. சொந்தக்காரங்க கூட்டிட்டு வந்தா என்னால புரிந்து கொள்ள முடியும். Because they are related blood. ஏனா அவங்க இரத்த சம்பந்தப்பட்டவர்கள், உறவு கொண்டிருக்காங்க. These are just friends. ஆனா இவர்கள் நண்பர்கள். Why will they take so much effort and care for this man? அவ்வளவு பிரயாசம் இந்த நபருக்காக ஏன் எடுக்கறாங்க? ஏனா அந்த 4 பேரும் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்ச ஜனங்க. நீங்க you should surround yourself with people who know their God. உங்களை சுற்றி கர்த்தர் யார் என்று அறிந்த ஜனங்களால நீங்க உங்களை சுற்றி கொள்ள வேண்டும். That is why church is important. அதனால தான் சபை முக்கியமான இடம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நாங்கெல்லாம் நம்புறோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஏன்னா எங்களுக்கு எங்க ஆண்டவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. There are times in your life where you can't believe. சில வேளைகள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களால விசுவாசிக்க கஷ்டமா இருக்கும். அப்பதான் சர்ச் வரும். சர்ச் வந்து என்ன சொல்லணும்? நீ நம்புறியோ இல்லையோ, எங்க ஆண்டவரை பத்தி எங்களுக்கு தெரியும். நான் உங்களை கூட்டி போறேன், நான் உன்னை நிலை நிற்கிறேன், நான் உன்னை தூக்குறேன், நான் எங்க ஆண்டவர்கிட்ட உன்னை கூட்டு போறேன். ஏன்னா எங்க ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உனக்கு பண்ணுவாருன்னு நான் நம்புறேன்னு சர்ச் தூக்கிட்டு போவோம். அதுக்காக தான் சர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு பேரை நம்புறீங்க? பாஸ்டர் என் லைஃப்லயோ நிறைய தடவை நானே நம்பல, என் கூட இருந்த ஜனங்களே நம்பல, ஆனா என் சபை நம்புச்சு. என் சபை நம்பினதுனால எனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. எவ்வளவு பேரை நம்புறீங்க? How many of you can testify this? எத்தனை பேர் இத சாட்சியாக சொல்ல முடியும்? எங்க வீட்ல நம்பல பாஸ்டர், எங்க வீட்டுக்காரன் நம்பல, எங்க வீட்டம்மா நம்பல,
எங்க அப்பா அம்மா நம்பல, ஆனா என் சபை நம்புச்சு. என் சபை நம்பினதுனால ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். Hallelujah. Today I want to encourage you. நான் இன்னைக்கு உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். Because I'll tell you why. ஏன் நான் சொல்றேன். Your pastor was saying this to me. உங்களுடைய போதகர் இதை என்கிட்ட சொல்லி கொண்டிருந்தார். I got to spend a lot of time with him in the ICU. ஐசியூல உங்க போதகரோட நிறைய நேரம் செலவழிக்க என்னால முடிஞ்சது. And he has a father's heart. அவருக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம். அவர் ஹார்ட் பிரச்சனை ஆனாலும் எங்க ஜனங்க எப்படி இருக்காங்க, சர்வீஸுக்கு வருவாங்களா, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு அதே நினைச்சிட்டே இருக்கிற ஒரு போதகர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. How lucky you are. எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். How lucky you are. Even in his bed at that place, he's thinking about you. கூட அவர் உங்களை பத்தி நினைத்து கொண்டிருக்கிறார். Why? ஏன்? Because that is what God expects from you. ஏனா அதுதான் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். Watch this. இத பாருங்களே. 4 people carrying the fifth man. 4 பேர் ஐந்தாவது நபரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். 4 people having the faith. 4 பேருக்கு விசுவாசம் இருக்கிறது. Fifth man believing the 4 people. அந்த அஞ்சாவது நபர் இந்த 4 பேரை நம்பிக்கொண்டு வருகிறார். சில நேரத்துல உங்களுக்கு ஃபேத் இல்லைனாலும் இவங்களுக்கு ஃபேத் இருந்தா நம்ம அந்த ஃபேத் மேலே சாஞ்சி நம்ம மிரக்கலை நம்ம வாங்கி கொண்டுலாம். எவ்வளோ பேர் நம்புறீங்க? எவ்வளோ பேருக்கு இது நடந்திருக்கு? எனக்கு நம்ப முடியல, எனக்கு தாங்க முடியல, ஆனாலும் நான் என் ஃப்ரெண்டோட ஃபேத் மேலே நான் வந்து அப்படியே சாஞ்சி என் மிரக்கலை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. சபை என்ன பண்ணணும்னா, சபை அடுத்த ஜனங்களை நம்ம மேலே சாய விட்டு அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்து அவங்கள அனுப்போம். எதுக்காக? ஏன்னா ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்ம சபையில் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 people with faith carried a paralyzed man to Jesus. 4 நபர்கள் விசுவாசத்தோட ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு இயேசுவின் இடத்தில் வருகிறார்கள். I call this திமிரான faith. எவ்வளோ பேருக்கு திமிரான ஃபேத் பிடிக்கும்? பரவாயில்ல சொல்லலாம், ஏன்னா நீங்கள் கேமராக்கு அந்த சைடு இருக்கீங்க, நான் இந்த சைடு இருக்கிறேன், இதை நாங்கள் எடிட் பண்ணிடுவோம். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க எனக்கு கொஞ்சம் திமிரான ஃபேத் இருக்குது? திமிரான ஃபேத்துனா என்ன? யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்னால் எங்கள் ஆண்டவர் என்னை நின்று நான் நடத்துவேன்னு காட்டுவாருன்னு ஒரு திமிரான ஒரு ஃபேத்து. நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள். நீங்களும் அப்படி தானே? என்ன நம்புவீங்க? நான் நடக்க மாட்டேன் நீ சொல்றியா? நீ எல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. எங்கள் ஆண்டவர் சொன்னா செத்த பொணமும் வெளியே வந்து நின்று அவரை நாமத்தை உயர்த்தோம். Hallelujah. Hallelujah. 4 people carrying the fifth man. 4 பேர் ஐந்தாவது நபரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். Okay, let's see the characters here. இங்க இருக்கிற நபர்களை பாப்போம். 4 faithful people. 4 விசுவாச வீரர்கள். 1 sick person. ஒரு திமிர்வாதக்காரன். And 1 healer. ஒரு சுகமளிக்கிற தேவன். Super combination la. If there is a healer and a sick person, you need atmosphere of faith for miracle. ஒரு சுகமளிக்கிற தேவனோ ஒரு சுகவீனம் இல்லாத ஒரு நபரும் இருக்கும் பொழுது ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற கோவிட் அஃபெக்டட் பேஷண்ட்டுக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது, ஆனால் நீங்கள் நம்பி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை பண்ணுவார். ஏன் தெரியுமா? உங்கள் ஃபேத்து அங்கே ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா உங்களுடைய விசுவாசம் அங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. நம்புறவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். These people activated the atmosphere of faith. அங்க இருக்கிற சூழலை அவர்கள் விசுவாசத்தினால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. Verse number 4. 4வது வசனம். Are you enjoying this? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Are you enjoying this? Can we get a little deeper? இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா? All right, verse number 4, come on. 4வது வசனம். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். These people came to Jesus but they could not go to Jesus. அவங்க இயேசுவின் இடத்திற்கு வந்தார்கள், ஆனால் இயேசுவை சேர முடியவில்லை. Why? Because there was a crowd. ஏனென்றால் அங்க ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை தூக்கிட்டு வரணும். ஜனங்களும் நிறைய பேர் இருக்காங்க, டோர் வரைக்கும் ஜனங்க இருக்காங்க. இப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் சர்ச்சு உள்ளே வரணும்னா டோர் வரைக்கும் ஜனங்க இருந்தாங்க, நீங்கள் எப்படி என்ட்ரு ஆவீங்க? என்ட்ரியே ஆக முடியாது. இப்படி தான் பார்க்கணும், இப்படி பார்க்க முடியாது, சத்தம் கேட்காது, நீங்கள் என்ட்ரே ஆக முடியாது. சம்டைம்ஸ் இன் லைஃப்
வாழ்க்கையில சில வேளைகளில earthly methods don't bring any results. உலக பிரகாரமான செயல்முறைகள் If you know தீர்வு கொண்டு வராது. if you know assistant pastor here, what he'll do, அப்படியே சைலண்டா அப்படியே உங்களை கூட்டு வந்துருவார் உள்ள. Influence can bring you maybe till here but not to the stage. செல்வாக்கு உங்களை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வரும், ஆனா மேல வர முடியாது. Correct? Earthly methods can only bring you to a point. உலக பிரகாரமான செயல்முறைகள் ஒரு கட்டம் வரைக்கும் தான் வர முடியும். Can I say it like this? Earthly methods are limited. உலக பிரகாரமான செயல்முறைகளுக்கு தடைகள் உண்டு. இவங்க பார்த்தாங்க earthly method பார்த்தா ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, நாங்கள் என்ட்ரே பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், கூறியே பிச்சிட்டு ஹெவனை ஓப்பன் பண்ணி நம்ம இறங்கிடலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேரை நம்புறீங்க earthly methods எனக்கு வேலை செஞ்சால் எனக்கு வேலையே நடக்காது, என்ன பண்ண போகிறோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கூறியை பிக்க போகிறேன். ஐயோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தமே கேட்கலையே, நான் கூறிய பிக்க போறேன். எதுக்காக? earthly methods have failed me. ஏன்னா உலக பிரகாரமான செயல்முறை என்னை தோல்விக்குள்ளாக்கிற்று. Now I'm going to open up the heavens. அதனால நான் வானங்களை திறக்க போறேன். How many of you believe today heaven will open up over your life? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கை மேல பரலோகம் திறக்க போகுதுன்னு? Because of COVID we have tried earthly methods, we have tried doctors, we have tried efforts, we have tried oxygen tanks, we have tried vaccination, we have tried everything and all earthly methods failed. ஆனா நான் கூறிய மட்டும் பிச்சைன்னு வெச்சுக்கங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார், and he will open up heavens to give you a miracle in your life. ஆண்டவர் இன்றைக்கு வானங்களை திறந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. Watch what happens. என்ன நடக்குதுன்னு பாருங்க. They open up the heavens. அவங்க வானங்களை திறந்தார்கள். That means they open up the roof. அவங்க கூரையை பிச்சு திறந்தாங்க. இப்போ இந்த வியூ பாருங்க, கூரையை பிக்கும்போது அந்த ஜனங்களுக்கு 4 பேர் 5 பேர் இருந்தாங்கல்ல, 5 பேருக்கும் ஜனங்க தெரியல, ஆண்டவர் மட்டும்தான் தெரிஞ்சாரு. Earthly methods will make you look at people. Heavenly methods will give you direct access only to Jesus in the mighty name of Jesus. உலக பிரகாரமா நீங்க பாக்கும்போது சுத்தி இருக்க ஜனங்களும் பிரச்சனையும் தெரியும், ஆனா நீங்க பரலோகம் திறக்கும் பொழுது தேவனை நேரடியா பாக்கும்படியாக வழி திறக்கிறது. பாருங்க, கூரிய பிக்கும்போது அந்த பாக்ஸ்ல ஜனங்களும் தெரியல, யாருமே தெரியல, டைரக்டா ஸ்டேஜுக்கு அங்க வெளியே இருக்கும் போது உள்ள வருவதற்கே சான்ஸ் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணனா, அவர் எங்க இருக்கிறாரோ அங்கேயே நீங்க இறங்கி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். Somebody say an amen in this place. நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னு விஷயம் மட்டும் தான் கன்ஃபார்ம், நீங்க வந்து earthly methods யூஸ் பண்ணி ஃபெயில் ஆயிருக்கீங்க, ஆனா heaven method நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி. அற்புதம் செய்யணும்ன்ற போலாம். The person, he will look down, lift them up. அவர்களை கீழே நோக்கி பார்த்து அவர்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுவார். First time, முதல் தடவை Jesus is looking up and people are coming down. ஆண்டவர் மேல பார்க்கறாரு, ஜனங்கள் கீழே இறங்கி வராங்க. யூசுவலா கீழே பார்த்து தூக்கி விடுற ஆண்டவர் இப்ப மேல இருந்து கீழே இறக்கி விடுறாரு. Hallelujah. இது என்ன காட்டுதுன்னா, heaven is upside down, earth is downside up. நம்ம கீழேருந்து மேலே போகிற ஜனங்கள நம்ம ஃப்ளை பண்ணிட்டு அப்படியே மேலேயே அதே லெவலில் இருக்க போகிறோம். நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. இது பாருங்க, ஜீசஸ் இஸ் லுக்கிங் அப் டு திஸ் மேன். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை ஏறெடுத்து பார்க்கிறார். நினைச்சு பாருங்க, காலை மட்டும் பார்க்குறவன் சடனா எல்லாரையும் தலையை பார்க்குறான். காலு மட்டும் பார்க்குறவன் இப்போ எல்லாரும் தலையை பார்க்குறான். அப்படின்னு என்ன, நீங்கள் இந்த வருஷம் முழுவதுமா நீங்கள் வந்து காலை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னிலேருந்து தலையை பார்ப்பீங்க. Somebody say an amen in this place. Hallelujah. But the problem is not yet gone. ஆனா பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல. But your approach to Jesus changes everything. ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி அணுகுறீங்கன்றது எல்லாவற்றையும் மாற்ற போகிறது. Today if you approach Jesus heaven style, நீங்க பரலோக விதத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை அணுகும் பொழுது, Jesus is very used to heaven style. இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகம் செயல்படுகிற முறை அவருக்கு நல்லா தெரியும். You remember when Jesus came out of the water? தண்ணீரை விட்டு ஞானஸ்நானத்துக்கு பின்பதாக தண்ணீரை விட்டு இயேசு கிறிஸ்து வெளியே வரும்போது, the Holy Spirit came from earth or from heaven? பரிசுத்தாவியானவர் பூமியில இருந்து வந்தாரா இல்லாட்டி மேல இருந்து கீழ வந்தாரா? Thank you. ஒருத்தர் தான் தெரியும். எங்க இருந்து வந்தாரு?
there was sound that came from heaven. From where did it come? ஒரு வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் எங்க இருந்து வந்தாரா? கீழ இருந்து மேல வந்தாரா? மேல இருந்து கீழ வந்தாரா? So God is used to heaven to earth. ஆண்டவருக்கு பரலோகத்துல இருந்து பூமிக்கு காரியங்கள் வருவதற்கு பழக்கமாயிருந்தது. Disciples கேட்டாங்களா ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணனும்? அவர் என்ன சொன்னாரா? As it is in heaven, be it on earth. சீஷர்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கறாங்க, ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோகத்துல நடக்கிறது போலயே பூமியில அப்படி கற்றுக் கொடுத்தார். So Jesus is an expert from heaven to earth miracles. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்து பூமியில செயல்படுகிற அற்புதத்துல அவர் ஒரு எக்ஸ்பர்ட். When you approach Jesus the way he likes to be approached, அவருக்கு பிடித்த விதத்துல நீங்க அவரை அணுகும் பொழுது, he doesn't ask you for faith, he will see the faith. அவர் உங்க விசுவாசம் இருக்குதான்னு கேட்க மாட்டாரு, உங்க கிட்ட இருக்க விசுவாசம் செயல்படுவதை பார்க்க முடியும். I love the fact that Jesus didn't see the paralyzed man. ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கல. He didn't see the 4 friends. அந்த 4 நபர்களையும் பார்க்கல. But he saw faith. ஆனா விசுவாசத்தை பார்த்தார். He saw faith. ஆனா விசுவாசத்தை பார்த்தார். He saw faith. அவர் விசுவாசத்தை பார்த்தார். God doesn't want to see your problems. ஆண்டவர் உங்க பிரச்சனையை பார்க்க விரும்பல. God doesn't want to see your situation. ஆண்டவர் உங்க சூழ்நிலையை பார்க்க விரும்பல. But he wants to see faith. ஆனா அவர் விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். Because changing your situation and problem is nothing for Jesus. ஏன்னா உங்க சூழ்நிலையை உங்க பிரச்சனையை மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். But when he sees faith, ஆனா அவர் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது it excites him. அவரை ஊக்குவிக்குது. Hallelujah. சந்தோஷப்படுத்துது. Today I believe நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். maybe you are in the worst situation in your life. உங்க வாழ்க்கையில இருக்கதிலே மோசமான சூழ்நிலையில இருக்கலாம். But God wants to see your faith. ஆனா ஆண்டவருக்கு உங்க விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். Doctors came and gave us a report for pastor. மருத்துவர்கள் எங்க போதகருக்கு வந்து அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்க வர ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. மருத்துவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. நாங்க வர ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்போம். நாங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தோம். நாங்க என்ன ரிப்போர்ட் கொடுப்போம்? நாங்க என்ன தீர்ப்பு கொடுத்தோம்? வேத வசனத்தை கொடுப்போம். வேத வசனத்தை கொடுப்போம். ஏன்னா டாக்டர் நீங்க கொடுக்கிறது earth style, அது லிமிட்டெட். ஆனா நாங்க கொடுக்கிறது heaven style, அது unlimited. Somebody say amen in this place. யாராதீங்க ஆமென் சொல்லுங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, நாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறமா எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஒரு மாதிரி பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த ஜனங்கள்லாம் இந்த 4 பேரை எப்படி பார்த்தாங்களோ அப்படி ஜனங்க நம்மளை பார்ப்பாங்க. ஆனா அது முக்கியம் இல்ல, ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கறாரு அதுதான் முக்கியம். Can he see you like the normal person or can he see you as a faith person? உங்களை ஒரு சாதாரண நபரா தேவன் பார்க்கறாரா, இல்லாட்டி உங்களை ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு நபரா கர்த்தர் பார்க்கணுமா? Jesus said, I've seen your faith. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை நான் பார்த்தேன். Read verse 5. 5வது வசனத்தை வாசிங்க. You like this. உங்களுக்கு இது பிடிக்கும். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். Son, your sins are forgiven. மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவரே பாருங்க, இதுக்காக நான் வரல, நான் நடக்கணும், அதை பத்தி பேசுங்க. நீங்க சம்பந்தமே இல்லாத வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கவே முடியல, இவனை மேலே வேற தூக்கி கூரிய பிச்சு இவனை அனுப்புனா சம்பந்தமே இல்லாத நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்களே ஆண்டவரே. இவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி லைஃப்பில் நடந்திருக்கு. ஆண்டவரே நான் எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, இல்லை என்னதான் நீங்கள் பண்ண விரும்புகிறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாராவது அந்த மாதிரி? தேங்க்யூ சிஸ்டர், அவங்க வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருக்காங்க. எவ்வளோ பேர் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க? பாஸ்டர் பிரின்ஸும் யோசிச்சிருக்காரு. வேறு யாராவது? ஐயோ நிறைய பேர் யோசிச்சிருப்போம்ல. எஸ்ஸா நோவா? எஸ். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்க பார்க்குற ஃப்ரூட்டு, ஜனங்கள் வெளியே நடக்கிற கனிகளை தான் பார்க்குறாங்க. and the fruit is the miracle that you need. அந்த வெளியே இருக்க கனி தான் உங்களுக்கு அந்த அற்புதம் தேவைக்கு வந்திருக்கீங்க. When people are looking at the fruit, ஜனங்கள் வெளியே நடக்கிற கனியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது Jesus is looking at the root. தேவன் அந்த வேரை சரி செய்து கொண்டிருக்கிறார். Jesus was trying to tell this person, ஆண்டவர் இந்த நபருக்கு சொல்ல விரும்பினார், if I fix the fruit, உன்னோட பழ கனியை நான் சரி செஞ்சேனா, that means if I make you walk, நான் உன்னை நடக்க வச்சேனா, without touching the root, நான் உன்னோட அந்த மூளை பொருளை வேற சரி செய்யாம நான் கனியை மாத்துனேனா, fruit will come out, but the next fruit which comes also will be the same. அடுத்த கனி வரும்போது அது திருப்பி தவறாதான் வரும். கரெக்ட் தானே?
எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? அப்படி தானே வரும். ஆனால் நான் ரூட்டையே மாற்றிட்டா உனக்கு ஃப்ரூட் வேற மாதிரி வரும். வேர்ல பிரச்சனையை மாத்திட்டா வெளியே வர கனி வித்தியாசமா வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஃப்ரூட் பார்த்து நீங்க கவலைப்படுறீங்க, ஆனா எங்க ஆண்டவர் எங்க ரூட்டையே மாத்துறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க? நான் ஃப்ரூட் பத்தி நம்ம பேசும்போது ஆண்டவர் என் ரூட் பத்தி பேசுறாரு. ஆமென். ஃப்ரூட் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் ரூட் சரி செஞ்சார்னா ஃப்ரூட் தன்னால வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நம்புறேன். எவ்வளவு பேர் நம்புறீங்க என் ரூட்டை தொட போறாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வேற கர்த்தர் சரி செய்ய என் போறாரு? வேலை ஏன் நடக்கல, எனக்கு ஏன் குழந்தை பிறக்கல, ஏன் எதுக்கு இது நடக்குது, ஏன் இந்த why this sickness, why this problem, why this situations, all of these are just fruits. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சுகவீனம், ஏன் எனக்கு வேலை கிடைக்கல, இந்த காரியங்கள் எல்லாம் வெளியே பார்க்கிற கனிகள் தான். நான் ஒரு வேலைக்கு போனா 4 monthsல வேற வேலை போகணும், 4 monthsல வேற வேலை போகணும், எனக்கு கன்சீவ் ஆகுறேன் ஆனால் புள்ள பிறக்க மாட்டேங்குது. இதே மாதிரி நடக்குது. ஏன்னா என் ஃப்ரூட் வந்து அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் வருது. ஆனால் ஆண்டவர் மட்டும் ரூட்டை தொட்டாருன்னா ஃப்ரூட்டு மாறி வரும். எவ்வளோ பேரை நம்புறீங்க? ஆண்டவரே கையை உங்கள் தலைமையில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் ரூட்டை தொடுங்கப்பா. எங்கள் ரூட்டை தொட்டிங்கன்னா என் ஃப்ரூட்டே மாறும், என் ரூட்டை தொட்டிங்கன்னா என் ஃப்ரூட்டே மாறும். ஆண்டவரே என் ஃப்ரூட்டை பார்த்து எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் எங்கள் ரூட்டை தொட்டிங்கன்னா என் வாழ்க்கையே மாறிடும். அப்போ எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க யாரும் ஆண்டவர். அப்போ நம்ம சொல்லலாம் ஃப்ரூட்டை மட்டும் தொடுறவர் எங்கள் ஆண்டவர் இல்லை, என் ரூட்டவே மாற்றினவர் தான் எங்கள் ஆண்டவர். நல்ல கையை தட்டி என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய Come on, give him a big clap offering in this place. ஆண்டவருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புங்க. Hallelujah. கை நல்லா தட்டுங்க கர்த்தருக்கு. Son, மகனே, your sins are forgiven. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எங்க என்ன பண்றாராம்? ரூட்டை செக் பண்றாராம், வேற மாற்றுறார். ஸோ ஆண்டவர் நம்ம மேல பேசும்போது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதன்னு தோணும், ஆனா அவர் அந்த ரூட்டை மாத்த போறாருன்னு நான் நம்புறேன். இந்த சர்ச் வந்து எல்லாரும் ஃப்ரூட்டை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ரூட்டையே மாத்திட்டாரு. ரூட்டையோ நம்புறவங்க மட்டும் வர ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரூட்டையே மாத்திட்டாரு. ரீட் திஸ். இது தொடர்ந்து வாசிங்க. verse 6. 6வது வசனம். quickly. அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர் இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்ல போகிறதென்ன, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். Watch this. These people don't like Jesus. இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்காது. இந்த ஜனங்க யாருன்னு தெரியுமா? The Pharisees, the Sadducees, all of these people who hated Jesus. இந்த ஜனங்கள்னா யார் தெரியுதா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், இயேசு கிறிஸ்துவை வெறுத்த ஜனங்கள். இவங்க யாருன்னா நம்ம ஜூம் கால்ல வந்து மியூட்ல போட்டுட்டு பின்னால பேசுவாங்களே அந்த குரூப் தெரியுமா? ஓ நம்மளும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோமா? ஓ ஓகே. யார் இந்த ஜனங்க? ஜூம் காலில் வந்து வீடியோவில் போட்டு மியூட்டில் போட்டு இப்படி பேசுவாங்க, கீழே பார்த்து பேசுவாங்க, சைடில் பேசுவாங்க, வாய் கோணையாக பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா நீங்களே தான் இது பண்ணுற மாதிரியா இருக்குது. பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த குரூப்பு என்ன நடக்குதுன்னா அவங்க மனசில் நினைக்கிறாங்களாம் இதெல்லாம். They think it in their hearts. அவங்க மனசுல நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள். ஆனா ஆண்டவர் என்ன பேசுறாரா? நெக்ஸ்ட் கேளுங்க. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? எங்க ஆண்டவர் எப்படின்னா நீங்க யோசிக்கிறது கூட அவருக்கு எஸ்எம்எஸ்ஸா போயிடும். அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, என்னையா மைண்ட் வாய்ஸ் இது எனக்கே கேட்குது. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கே கேட்குது. என்ன மைண்ட் வாய்ஸ் இது? சில பேர் மைண்ட் வாய்ஸ் நீங்கள் உக்காந்து நீங்கள் அங்கே நின்னாலே எங்களுக்கு கேட்கும். ஜூம் சரி. வாட்ஸ் திஸ்? They look at him and said, who is this man who is blaspheming? அவர்கள் பார்த்து கேட்டாங்க, யார் இது தேவதூஷணம் சொல்லுகிற நபர் என்று. How can he forgive sins? Is he God? அவர் என்ன ஆண்டவரா பாவங்களை மன்னிப்பதற்கு? The best thing about Jesus, ஆண்டவரை குறித்த சிறந்த காரியம், அவர் கேட்கல நான் ஆண்டவர்னு அவர் சொல்லல, அவங்க வாயாலேயே அவர் ஆண்டவர்னு சொல்ல பண்ணிட்டாரு. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா people who hate you, people who are causing problems for you, அவங்களே வந்து சொல்லுவாங்க நீ இருக்கிறது உங்க ஆண்டவர்னால தான் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க.
இது எங்க நடந்தது தெரியுமா? தானியல் தெரியுமா? தானியல் நீங்க கேட்டிருக்கீங்க தானே? தானியல் ஸ்டோரி என்னாச்சு? The king came to Daniel and said, Daniel, எங்களால் முடிஞ்சது எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் உங்கள் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவாருப்பா, உங்கள் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவாருன்னு. யாரை நம்பினானா? 3 people were fasting that day. 3 நபர்கள் அன்றைக்கு உபவாசம் செஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் ஃபாஸ்டிங் தெரியுமா? யாரெல்லாம் தெரியுமா உபவாசம் செஞ்சாங்க? கிங் ஃபாஸ்டிங், ராஜா. டானியலும் ஃபாஸ்டிங், தானியேலும் உபவாச ஜெபம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சிங்கம் நீயும் ஃபாஸ்டிங் இரு, சிங்கம் நீனும் ஃபாஸ்டிங் இருன்னு சொல்லிட்டாரு. ஸோ 3 பேர் ஃபாஸ்டிங், 3 பேர் உபவாச ஜெபம். அதுக்கப்புறமா தான் ஃபீஸ்டிங். அதற்கு பிறகு தான் கொண்டாட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை சாப்பிட நினைக்கிறாங்களோ, உங்களுக்கு வந்து ஒரு சதி செய்யணும்னு நிற்கிறாங்களோ, அவங்களெல்லாம் ஃபாஸ்டிங்கில் போடுறவர் ஆண்டவர்ப்பா எங்கள் ஆண்டவரை. எவ்வளோ பேரை நம்புறீங்க? நம்புறேன்னா நல்லா கையை தட்டியிருக்கணுமே, நல்லா கையை தட்டியிருக்கணுமே. உங்களுக்கு சதி செய்யணும்னு வர ஜனங்களெல்லாம் ஃபாஸ்டிங்கில் போட்டுருவார் எங்கள் ஆண்டவர். யாருக்காக? உங்களுக்காக, உங்களுக்காக. ஸோ தீஸ் பீப்புள் வேர் ஸ்பீக்கிங் அண்ட் ஆஸ்கிங், இஸ் திஸ் மேன் காட்? இந்த ஜனங்கள் பேசிக்கொண்டு இந்த நபர் ஆண்டவரான்னு கேட்டாங்க. ஆனால் இவங்க மைண்ட் வாய்ஸே இவர் பிடிச்சிட்டாரு. மைண்ட் வாய்ஸை பிடிச்சி என்ன சொன்னாரா? படிங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? எது ஈஸின்னு அவர் கேட்குறாரு. இப்போ இவர் பேசுகிற பேச்சுக்கு நம்மளுக்கு தலையே சுற்றிடும். ஆண்டவரே, நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் நீங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஏன்னா எங்களுக்கு பதிலே புரியல. கேள்வியே புரியலன்னா பதில் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் பதில் கேட்டு வந்தேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது எனக்கு கேள்வியே புரியல, பதிலை நான் எப்படி கொடுக்க முடியும் ஆண்டவரே? ஆனால் the best thing about that place is that God will give answers to even the questions he asks you. கர்த்தரை குறித்த சிறந்த காரியம் என்னன்னா, அவர் கேட்கிற கேள்வி கூட உங்க வாழ்க்கையில அவரே பதில் சொல்லி உங்களை நிறைத்து அனுப்புவார். Hallelujah. Hallelujah. And he asked this question, is it easy for me to heal the sick? இத பார்த்து அவர்களை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு எது எளிது, சுகமடைந்து போன்னு சொல்றது ஈஸியான்னு கேக்குறாரு. To say whether your sins are forgiven, உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றது எளிதா, or to get up and walk, இல்லாட்டி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றது எளிதா? எது ஈஸி? எது எளிது? பேசுங்க, பேசுங்க. ஆன்சர் தெரியல தானே? ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினே புரியல. இதுக்காக தான் நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். What God was saying is, it's easy for me to say get up and walk because I am continuously performing miracles. ஆண்டவர் சொல்றார், நான் எப்பவுமே அற்புதங்கள் உங்களுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்கனால நீ எழுந்து நடன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனா நான் ஃபர்ஸ்ட் அது பேசல. நான் ஃபர்ஸ்ட் என்ன பேசினேன்? your sins are forgiven ன்னு பேசினேன். because he wanted to speak as God. ஏன்னா அவர் தேவனாக பேச விரும்பினார். அதனால உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல ஆசைப்பட்டார். sometimes in your life you want God to speak as a friend. சில வேளைகள்ல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுடைய நண்பராக பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. as a shepherd, ஒரு மேய்ப்பனாக, as a refuge, ஒரு துருகமாக, as a fortress. அவர் ஒரு அரணாக. அதெல்லாம் பேசும்போது you will be comforted. அப்படி தேவன் உங்க வாழ்க்கையில பேசும்போது அவர் தேற்றுகிறார், உங்களை தேற்றப்படுகிறீர்கள். but miracle will not happen. ஆனா அற்புதம் நடக்காது. God has to speak as God for a miracle to happen in your life. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா அவர் தேவனாக பேச வேண்டும். ஆண்டவர் வந்து லாசருவுக்கு முன்னாடி வந்து, ஏய் நண்பனே வெளியே வான்னு சொல்லல. எப்படி பேசினாரா? ஒரு அத்தாரிட்டியோட, கடவுளா பேசினாரா. எப்படி பேசினாரு? லாசரே, என் நண்பனே, என் மகனே, செல்லகுட்டி, அப்படியா பேசினாரு? அப்படியும் பேசுவார், கரெக்டா இல்லையா? அப்படியும் பேசுவார். ஆனால் அந்த டைமில் he has to speak as God. ஏன்னா அந்த வேளையில அவர் தேவனாக பேசுகிறார். If you can approach God and expect God to come through for you, தேவனை அணுகி அவர் தேவனாக உங்க வாழ்க்கையில செயல்படணும்னு நீங்க எதிர்பார்க்கும் பொழுது, it's the God factor in your life. அவர் தேவனாய் செயல்படுகிறார். Look at somebody and say, I need God factor. எனக்கு தேவன் செயல்பட வேண்டும் என் வாழ்க்கையில. I need God factor in my life. Not just being comforted. ஒரு தேற்றரவு மட்டும் கிடையாது. I want to get a miracle and a deliverance. ஒரு அற்புதமும் விடுதலையும் எனக்கு வேணும். So we need authority of the Holy Ghost. அதனால பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அதிகாரம் எனக்கு தேவை. And you know what Jesus did? ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? Read it.
பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, This is what Jesus says. I want you to know. உங்களுக்கு தெரியணும், நான் பேசினா ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா நான் வந்து நார்மலா இல்லை, நான் இங்க வந்து ஒரு கடவுளா வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க எப்படி அவங்கள அப்ரோச் பண்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு ஒரு மிரக்கல் கிடைக்கும். உங்க ஆண்டவரை அணுகுற முறை மூலமாக உங்க அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. This man came in knowing God will bring him back to. இந்த மனுஷன் தேவன் அவனை மறுபடியுமாக உயிரோட கொண்டு வருவார்னு தெரிஞ்சு அவரை அணுகினான். So when his approach came like that, God had to respect that. அவனோட அணுகுமுறை அப்படியாக இருந்தபோது தேவன் அதை கனப்படுத்தினார். If he was waiting outside and saying, Lord, tomorrow I'll come, day after I'll come. நம்ம நிறைய பேர் அப்படிதான். நம்ம யாராவது ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. கிட்ட வருவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு God will heal you, amen ன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சு ஆண்டவர் அற்புதத்தை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு மைண்டில் கெப்பாசிட்டி இல்லை. பட் திஸ் மேன் ஹேட் த கெப்பாசிட்டி அண்ட் வெயிட்டிங். ஆண்டவர் எப்போ சொல்லுவார், எப்போ நிற்கலாம், எப்போ ஓடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் நானும் அந்த மாதிரி ஒரு மைண்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வர்றீங்கன்னா, ஆண்டவரே இன்னைக்கு வேணாம், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கொடுத்தா பரவாயில்ல, ஒரு 30th முன்னாடி நீங்கள் அவர் அற்புதத்தை செஞ்சுருங்க, நம்ம டைம் ஃப்ரேம் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் பண்ணுறதெல்லாம் இப்போவே நடக்கும். இப்போ ராமா ஷாகாட்டா ராபா. When God does something, he does it instantly. கர்த்தர் செய்யும் போது அது உடனடியாக செய்கிறார். ஆமாவா பாஸ்டர், நம்பவே முடியல. பார்க்கலாம். Verse number 12. 12வது வசனம். 12 11 and 12. உடனே அவன் எழுந்து 11 11 12 வாசிங்களேன். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜீசஸ் ஈஸியா சொல்லிட்டார், நீ வந்து எழுந்திரிச்சிட்டு உன் பெட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுப்பா. கூரிய பிச்சு 4 ஜனங்களை ஹையர் பண்ணி டெம்போ டிராவலில் வந்து இறங்கினா ரொம்ப ஈஸியா பெட்டை தூக்கிட்டு போயிடுனீங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். யோசிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அப்படி யோசிக்க கூடாது. You know why? ஏன் தெரியுமா? When God releases a word, if you receive it instantly, தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பும்போது அதை உடனடியாக நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது your miracle will happen instantly. உடனடியாக உங்க அற்புதம் நடைபெறும். But if you question and try to handle the word, நீங்க கேள்வி கேட்டு தேவனுடைய வார்த்தையை கையாள முயற்சிக்கும் பொழுது the power of the word of God doesn't change. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை மாறறதில்ல. But the capacity of your healing changes. ஆனா நீங்க அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த தரம் மாறி விடுகிறது. Can you understand what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? The power of the word doesn't change. தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கிற வல்லமை மாறவில்லை. But the effect in your miracle will change. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளுகிற அற்புதத்தின் அளவு மாறி விடுகிறது. You know what this man did? இந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்கிறான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, immediately. உடனடியாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உடனடியாக. Immediately. உடனடியாக. எல்லாரும் ஒரு சொடக்குப்பட்டு சொல்லுமா, immediately. உடனடியாக. Immediately. உடனடியாக. ஐயோ, பார்த்து சொல்லுங்களேன், immediately. உடனடியாக. சில பேருக்கு சத்தமே வரல. 1 2 3 immediately. நான் நம்புறேன், immediately you will get blessed, immediately you will prosper, immediately you will be healed, immediately God will do great things in your life, immediately the resources will come through, immediately you will get a job, immediately things will happen over your life. If you believe it, come on, put your hands together and say, Lord, immediately. உடனடியாக Immediately. சொல்லுங்க ஆண்டவரை நோக்கி. Immediately. உடனடியாக. Immediately. உடனடியாக. Immediately. உடனடியாக. என் வாழ்க்கையில is going to activate immediately. உடனடியாக அற்புதங்கள் நடக்க போகுது The என் வாழ்க்கையில. favor of God immediately. தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில உடனடியாக நடைபெற The போகிறது. grace of God immediately. தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில உடனடியாக விளங்க போகிறது. Immediately he rose up. உடனடியாக எழுந்தான். ஆண்டவர் தூக்கி எழுப்பினாரா இல்ல அவனே எந்திரிச்சிட்டானா? ஆண்டவர் சொல்றது மட்டும்தான் பண்ணுவாரு, நீங்க தான் எந்திரிச்சு. ஆண்டவரே கொஞ்சம் டயர்டா இருக்கு, நாளைக்கு எந்திரிக்கட்டுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ½ அன் ஹவருக்கு அப்புறம், அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. வார்த்தை வந்துச்சா இமீடியட்டா ஏஞ்சி வெளியே போயிடணும். ஹல்லேலூயா.
I believe today, as I'm speaking the word of God into your life, your miracle has already happened in the name of Jesus. நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களோட அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க என்று. Any of your family members, relatives affected with COVID, lift your hands right now. I'm going to pray for them. யாராவது உங்களோட உற்றார் உறவினர் கோவிட்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்களா? தயவு செய்து கைகளை உயர்த்துங்க, இல்லாட்டி எழும்பிக் கொள்ளுங்கள். Lift your hands, lift your hands, lift your கைகளை hands. உயர்த்திக் கொள்ளுங்கள். Lift your hands. கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Oh Rama, Lord, I speak over people who are affected by COVID right now. Immediately there will be a release in Jesus name. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாவதாக. Immediately. இயேசுவின் நாமத்தினால. Come on, everybody speaking in tongues and clap in your hands. பாஷைகள்ல பேசி கைகள் தட்டுங்க. Karaba shakala rabaka, speak. பேசுங்க. Every sickness will leave right now in Jesus name. எல்லா சுகவீனமும் இயேசுவின் நாமத்தினால Oh Rama shakalara, they will be healed right now in Jesus name. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். Because the word of God cannot go wrong. ஏனா தேவனுடைய வார்த்தை தவறாக போக முடியாது. If it happened here, ஏனா அது இங்கேயே நடந்துவிடும். it will happen there. அது அங்க நடக்கும். Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி. Immediately உடனடியாக he rose. அவன் எழுந்து What did he do? அவன் என்ன செஞ்சான்? படுக்கையை எடுத்துக்கொண்டு இவ்வளோ நாளா, what's this? For so long in my life, the bed was carrying me. பல நாட்களாக படுக்கை என்னை சுமந்து கொண்டிருந்தது. ஆனா இன்னிலிருந்து I will carry the bed. இன்னையிலிருந்து நான் படுக்கையை நான் சுமந்துட்டு போறேன். For a long time your family was carrying you. நிறைய காலமாக உங்களோட குடும்பம் உங்களை சுமந்து கொண்டிருந்தது. But from today God will give you the grace to carry your family. ஆனா இன்னையிலிருந்து கர்த்தர் உங்க மேல கிருபையை ஊற்ற போறார். நீங்க உங்க குடும்பத்தை சுமக்க போகிறீர்கள். Hallelujah. For a long time people were supporting you. பல நாட்களாக ஜனங்கள் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். But God will help you support them from now on. இன்னையிலிருந்து நீங்க ஜனங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. You were a liability for people for so long. நிறைய காலமாக ஜனங்களுக்கு நீங்க burden. நீங்க பாரமாக இருந்தீங்க. But now you will become an asset. ஆனா நீங்க ஒரு பொக்கிஷமாக ஒரு மாற போகிறீர்கள். Hallelujah. What did he do? He got up and he took up his bed. அவன் எழுந்திருச்சு அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டான். What is the reason of taking your bed? உங்க படுக்கையை எடுத்துக்கொள்றதுல காரணம் என்ன? This is a sign for the cross. இது சிலுவையை குறிக்கிறது. Oh pastor, how are you connecting it to that? I'll tell you. எப்படி சிலுவையோட ஒப்பிடுகிறீர்கள் பாஸ்டர்? Jesus, everybody said, was hung on the cross. எல்லாரும் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார் என்று. But I looked at them and said this. ஆனா நான் அவங்கள பார்த்து இப்படியாக சொல்லுகிறேன். The cross was hanging on my Jesus. ஆனா அந்த சிலுவை தான் இயேசு கிறிஸ்து மேல இருந்தது. The cross doesn't have the power to carry my Jesus. Only my Jesus has the power to carry the cross. இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறதுக்கு சிலுவைக்கு தகுதி இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையை சுமந்தார். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? When Jesus was hanging on the cross, everybody said, "Oh, so nice, the cross was holding my Jesus." அங்கேயும் அவர்தான்ப்பா கிங்கு. ஹல்லேலூயா. அங்கேயும் அவர்தான் அந்த கிராஸை பிடிச்சிட்டு இருந்தாரு. கிராஸ் வந்து அவரை தூக்கல. Here God is trying to tell this person, it is no longer the bed that carries you, but you will carry your bed and walk out victorious in the name of Jesus. ஆண்டவர் இந்த நம்பரை பார்த்து சொல்றார், இந்த படுக்கையை நீ இந்த படுக்கை உன்னை சுமக்கலாம், அந்த படுக்கையை சுமக்கிறது நீதான்ட்டு. That's why we are called to carry our own cross. அதனால தான் நம்ம சிலுவையை நம்ம சுமக்க வேண்டியது கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். The bed is responsibilities. இந்த படுக்கை அவனுடைய கடமை. Some of us want to sleep on our responsibilities. நம்ம கடமைகள் மேல படுத்து தூங்க ஆசைப்படுறோம். ஓ பாஸ்டர், இங்க தட்டி அங்க தட்டி இங்கே வந்துட்டீங்களா? Lot of us ரெஸ்பான்சிபிலிட்டிஸை போட்டு அதை பார்த்து மேலே உக்காந்துட்டு எனக்கு ஒன்றுமே முடியல, கால் வேலை செய்யல, கை வேலை செய்யலைன்னு படுத்து தூங்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் சரி செய்கிறேன். யூ கேரி யோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் வாக் டு த ப்ராமிஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் யூ இன் யோர் லைஃப். உன் கடமையை தூக்கிட்டு நான் அழைத்த அழைப்புக்கு நேராக உன் வாழ்க்கையில நடந்து போன்னு சொல்றார் ஆண்டவர். How many of you are happy about that today? எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள்? அதுக்காக God will give strength to your body, he will give you strength to your legs, he will give you strength to the mind. Not only will he help you carry your bed, but he will also give you the strength to carry your bed. கர்த்தர் அதுக்காகவே உங்க சரீரத்துக்கு உங்க சிந்தனைக்கு தேவன் பெலன் அளிக்கிறார். ஏன்னா உங்களோட கடமைகளை உங்க படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கிறதுக்காக தேவன் கிருபை அளிக்கிறார். When Jesus looked at the man coming down, he saw him 15 feet. தேவன் அந்த மனுஷன் மேல இருந்து கீழே வரும்போது பார்க்கும்போது 15 அடி உயரத்துல பார்த்தார். ஆனா இங்க பார்க்கும்போது அவன் ஆக்சுவலா 5 அடி தான்.
அவன் ஒரு 5 அடி மனுஷன், உயரமுள்ள மனுஷன் ஆனா தான். இப்படி வரும்போது 15 feet. ஆனா அவர் மேல இருந்து வரும்போது 15 அடி இருந்து வருகிறத பார்க்கறார். You know why? ஏன் தெரியுமா? Your faith man is taller than the man who is on earth. ஏன்னா உங்க விசுவாச நபர், உங்களுக்கு உள்ள இருக்க உள்ளான விசுவாச நபர் ஏன்னா பூமியில இருக்கிற ஹைட்ட காட்டிலும் மேல இருக்கிறான். How many of you believe that? எத்தனை பேர் Greater is he that is in me than he that is in the world. உங்களுக்குள்ள இருக்கிறவன் இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் பெரியவன். Hallelujah. ஹalleluya. I wish I can go on, நான் அப்படியே மெசேஜ் கொடுத்துட்டே போலாம்னு ஆசைப்படுறேன். but we have to finish. ஆனா நம்ம முடிக்கணும். So now we are coming to the climax. ஆனா அதனால நம்ம கதையின் உச்சாணிக்கு வருகிறோம். Verse number 12. 12வது வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். He went in front of everybody. எல்லோருக்கும் முன்பாக போனான். This man was only seeing the legs of people. இந்த மனுஷன் படுத்த படுக்கையா இருந்தவன் எல்லாரோட காலை தான் பார்க்க முடிஞ்சது. நீங்க உங்க லைஃப் ஃபுல்லா அடுத்தவங்க காலை பார்த்தே வாழ்ந்துட்டீங்க. ஆனா இன்னிலேருந்து அவங்க தலையை பார்த்து நீங்க பேசும்படிய ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுக்க போறாரு. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி, I am not only looking at the feet of people anymore. He will make me stand and I will face people head on. அவர் என்ன தலையை உயர்த்த போகிறார். நான் ஜனங்களை நேரா சரி சமமா நின்று பார்க்க போகிறேன். படிங்க, what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி என்ன பண்ணாங்கன்னா ஆச்சரியப்பட்டு நான் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி உங்க லைஃபை பார்த்து ஜனங்க ஆச்சரியப்படுத்து என்ன சொல்ல போறாங்க? ஒரு காலமும் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு. Somebody say an amen in this place. யாராதீங்க ஆமென் சொல்லுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவர் சொன்ன உடனே எந்திரிச்சிரணும். சொன்ன உடனே எந்திரிச்சணும். எந்திரிச்சலாமா? 1 2 3 get up. சொன்ன உடனே எந்திரிச்சிரணும். சொன்ன உடனே எந்திரிச்சணும். COVID is trying to cripple us. கோவிட் நம்மள முடக்கி போட முயற்சி செய்கிறது. Finance is trying to cripple us. பொருளாதாரம் நம்மள முடக்கி போட முயற்சிக்கிறது. Family issues are trying to cripple us. குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் நம்மள முடக்க முயற்சிக்கிறது. Depression is trying to cripple us. சோர்வு நம்மள முடக்க முயற்சிக்கிறது. But we know one thing for sure. ஆனா நமக்கு ஒரு காரியம் நிச்சயமாக தெரியும். நான் எந்திரிச்சிட்டேன். Amen. Somebody said I stood up. நான் எந்திரிச்சிட்டேன். I stood up. யாராவது நான் எழும்பிட்டேன் சொல்லுங்க. யாராவது நல்ல கையை தட்டி சொல்லுங்க, I have risen up. நான் எழும்பிட்டேன். I have stood up. நான் எழும்பிட்டேன். I am not crippled anymore. நான் முடங்கி போகல. I have stood up. நான் எழும்பிட்டேன் சொல்லுங்க. Because of the word of God. தேவனுடைய வார்த்தையினால நான் எழும்பிட்டேன்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. பகல பார்த்து சொல்லுங்க, வந்துட்டேன்னு சொல்லு. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க. எப்படி போனேனோ அது காட்டிலும் பெட்டரா வந்துட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து போனதை காட்டிலும் பெட்டரா வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பாக்குறது பார்த்தா பாஸ்டர் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு கேட்குற மாதிரி எனக்கு இருக்கு. ஆனா இது வேத வசனம். நான் வேற எங்கேயோன்னு சொல்லல, இங்க என்ன பார்த்தேன். பக்கத்துல சொல்லுங்க, வந்துட்டேன்னு சொல்லு. வந்துட்டேன்னு சொல்லுங்க. வந்துட்டேன்னு சொல்லு. வந்துட்டேன்னு சொல்லுங்க. Because Elijah looked and said, go and tell Ahab I've come back. எலியா சொன்னாரு ஆகாபை பார்த்து நான் வந்துட்டேன்னு சொல்லுன்ட்டு. அதுதான் நான் பேசுறேன்ப்பா. நீங்க என்ன கோத்து விட்டு போயிடாதீங்க ஜனங்களே. நான் அதை தான் சொன்னேன். Watch this. இத பாருங்க. And everybody glorified God. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்க லைஃபை பார்த்து ஜனங்க ஆண்டவரை மகிமை பண்ணுவாங்கப்பா. And that is a blessed life. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. கையை உயர்த்தி பாடலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. We're going to sing this song again.
இந்த பாடலை நம்ம திரும்ப பாட போகிறோம். But I want you to feel it in your spirit and sing it. ஆனா இத உங்க ஆவியில உணர்ந்து நீங்க பாடணும்னு நான் ஆசைப்படுகிறேன். Before that, I want you to take out your offerings. இதற்கு முன்பாக உங்களோட காணிக்கையை நீங்க கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். We are going to sow into the kingdom singing the grace of God. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அவருடைய கிருபையை பற்றி பாடிக்கொண்டே விதைக்க போகிறோம். That is a blessed giving. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு கொடுக்கிறது. ஏன்னா நான் வரும்போது பெட் என்ன தூக்கிட்டு வந்துச்சு, நான் வெளியே போகும்போது நான் பெட்டை தூக்கிட்டு போறேன். நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி சொல்லுங்க. உள்ள வரும்போது பெட்ல வந்தப்பா, வெளியே போகும்போது பெட்டை நான் தூக்கிட்டு போறேன். Hallelujah. Today I believe. நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். I want to give you a revelation before we sow in. நம்ம காணிக்கை விதைப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்க போறேன். கவனமா கவனிங்க. I want people who's taking the offerings. Come on. காணிக்கை எடுக்கிறவங்க தயவு செய்து முன்னாடி வாங்க. Quickly. சீக்கிரமாக. Come and take the offerings right now. Okay, can we sow into the kingdom of God? 1, 2, 3, say kirubaye marada shakabarabatanama kirubaye so ramalaraba shakataraba ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உதவி செய்த ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கையை உயர்த்தி பாடுங்க. கிருபையே மாறாத நல்ல கிருபை கிருபையே மாறாத. இதை நீங்க பார்க்கணும். See what happens in this story. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. Jesus comes into that place. ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளாக வருகிறார். The person who comes receives the miracle. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நபர் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இது ஆண்டவரோட வீடே இல்ல. That was not God's house. அந்த இடம் இயேசு கிறிஸ்துவோட வீடு இல்ல. And that was not the person who received this miracle. It's not his house also. அற்புதத்தை பெற்றுக்கொண்டவரோட வீடும் இல்ல. ஆனா அந்த வீட்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்கா இல்லையா? அது ஆண்டவர் வீடும் இல்ல, அவர் வந்துட்டு போயிடுவாரு. அந்த பேரலைஸ்ட் மேன் வீடும் இல்ல, ஏன்னா அவனும் வந்துட்டு போயிடுவான். யாரோ வீட்டுல இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணி அங்க ஓட்டைய போட்டாங்க. அப்பா பகல பார்த்து சொல்லுங்க, ஓட்டைய போட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓட்டைய போட்டுட்டாங்க. I want to prophesy this over your life. உங்களோட வாழ்க்கை மேல நான் தீர்க்கதரிசனம் உரைக்க போகிறேன். Nobody closed that. யாருமே அதை மூடல. You know why? ஏன் தெரியுமா? When heaven opens up over your life, உங்க வாழ்க்கை மேல பரலோகம் திறக்கும் பொழுது no man can close that place in the name of Jesus. எந்த மனுஷனும் அதை மூட முடியாது இயேசுவின் நாமத்தால. Because what God opens, ஏன்னா தேவன் திறந்த காரியம் no man can shut it. அது எந்த மனுஷனும் மூட முடியாது. God didn't close that place and leave. ஆண்டவர் அந்த இடத்தை மூடிட்டு போகல. He left that place open. அவர் வானங்கள் திறந்த வனமாக விட்டுட்டு போயிட்டார். I prophesy to everyone today. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் நான் தீர்க்கதரிசனம் Open heavens in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால திறந்த வானங்கள். இங்க நாங்க என்ன ஓபன் பண்றோமோ, உங்க லைஃப்ல ஓபனா இருக்கும், உங்க பிசினஸ்ல ஓபனா இருக்கும், உங்க வேலையில ஓபனா இருக்கும், உங்க குடும்பத்துல ஓபனா இருக்கும், உங்க வீடுல ஓபனா இருக்கும், உங்க பிள்ளைங்க மேல ஓபனா இருக்கும், உங்க மேரேஜ் மேல ஓபனா இருக்கும், உங்க ஃபைனான்ஸ் மேல ஓபனா இருக்கும். இங்க நாங்க எது ஓபன் பண்ணணுமோ அது உங்க வாழ்க்கையில 100% நீங்க சாவற வரைக்கும் ஓபனாவே இருக்கணும். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில பேசி நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ரபலா ஷகனா மோட்டேகே ரபலா டேக்கரே போட்டோகோ ரோபோ ஷேக்கரே. அது அவரை மூடி இருக்கலாம், இல்ல ஜனங்க மூட ட்ரை பண்ணிருக்கலாம். அவரே திறந்துட்டு போன அந்த ஹெவனை யாரும் மூட முடியும்? அவர் உங்க வாழ்க்கையில ஒரு புது அனுபவத்தை ஓபன் பண்ணிட்டாரு. யார நினைச்சாலும் அதை மூடவே முடியாது. Hallelujah. Hallelujah. I prophesy open heavens over your life from today
till the time you go to be with the Lord. ஏன் தெரியுமா? அங்க போனா ஹெவன்லயே தான் இருப்பீங்க. அங்க எதுக்கு ஓபன் ஹெவன்? இங்க தான் உங்களுக்கு ஓபன் ஹெவன் தேவை. இந்த நாள் முதற்கொண்டு நீங்க பரலோகத்துல போய் பரலோகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு திறந்த வானங்கள் இருக்க போகுது. Hallelujah. Hallelujah. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்க மூடி இருந்தா நான் இத பத்தி பிரீச் பண்ண மாட்டேன். ஆனா இங்க மூடல. ஏன் தெரியுமா? மூட முடியல. ஆமென். திருப்பி மூட ஒருத்தர் பெருந்து வரணும். ஆனா அவர் ஆல்ரெடி பெருந்து ஓபன் பண்ணிட்டு போயிட்டாரு. எதுக்காக? அவரை நம்மள அங்கிருந்து பார்க்கும் போது நம்ம மட்டும்தான் தெரியும், நம்ம லைஃப் மட்டும்தான் தெரியும். நம்மளுக்காக அவர் பெரிய விஷயம் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணுவாரு. ஹalleluya. ஹalleluya. கையை உயர்த்தி நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி. We love you Lord. நாங்க உங்களை நேசிக்கிறோம் இயேசுப்பா. நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறீர்களால் ஜிபே நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9551298112 9551298112 என்ற நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கைகளை தயவாய் செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் இணைந்து ஜெபிப்போம். தகப்பனே, இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று நம்முடைய விசேஷித்த கரம் அன்று நன்மைக்கு எதுவாக வைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அன்று இந்த ஆன்லைனில் பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க. அதற்குரிய பிரதிபலன் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்பெறாக நாங்கள் பாதுகாப்பை கட்டளையிடுகிறோம். சுகத்தை பேசுகிறோம், ஆரோக்கியத்தை பேசுகிறோம். கர்த்தருடைய அரவணைப்பு வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன புகழ் மேன்மை அனைவரையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் அதற்கு பாத்திரராக இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.